World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்த பேச்சாளராக வருகை தந்துள்ள இப்போ குரு பயிற்சி ஆயிடுச்சு இல்லையா? எல்லாருக்குமே குரு பயிற்சியை பார்த்து நிறைய பேருக்கு என்னென்னா சில ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். ஓகேங்களா? ஏற்கனவே நான் பல பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், தசாபுத்திகள் தான் பெஸ்ட்டுன்ட்டு. தசாபுத்தியில் 75% நீங்கள் எடுத்துக்கோங்க. வெறும் 20-25% மட்டும் தான் நீங்கள் கோச்சாரத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கணும். உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் போகும்போது நிச்சயமாக பாதிப்பு இல்லை அப்படின்றத நீங்கள் ஆணித்தரமாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நல்ல தசாபுத்தி இருக்குது அப்படின்னு நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? நான் என்னுடைய ரெகுலரான வேலையை நான் செஞ்சிட்ருக்கேன், எனக்கு எந்த குறையும் கிடையாது அப்படின்னாவே நமக்கு நல்ல தசாபுத்திகள் போயிட்டுருக்குன்னு தான் அர்த்தம். ஓகேங்களா? இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் அப்படிங்கும்போது அப்போ மேலே இந்த மாதிரியான குரு பயிற்சிகள் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சிகள், வருட கிரகத்தினுடைய பயிற்சிகள் நிச்சயமாக ஒரு சிறு பாதிப்பையோ அல்லது நல்லதையோ பண்ணிட்டு போகும். அதை நம்ம தெரிந்து கொள்வதற்காக மட்டும்தான் இந்த குரு பயிற்சியை பார்க்கணும். ஆனால் இந்த குரு பயிற்சியை இன்னும் வித்தியாசமாக ஆய்வு பண்ணலாம். அது இன்னும் துல்லியமான ஒரு பதிவை கொடுக்கும். அது எப்படி சார் பண்ணுறது அப்படின்னா, நாடி பிரகாரம் குரு பயிற்சி பார்க்கறது. ஓகேங்களா? ஸோ நாடி பிரகாரம் இந்த நேரத்தில் குரு பயிற்சியாக இருக்கிறார், எங்கள் கடகத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு எந்த அமைப்பெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்க போகுது அப்படின்ற விஷயங்களை தனக்கே உரிய பாணியில் சொல்ல வருகிறார் திருமதி வாசுகி வேலவன் அவர்கள். ஸோ அவர்கள் பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். நான் வாசுகி வேலவன். ஓம் விக்னேஸ்வராய நமக. விநாயகமூர்த்தியே, முழுமுதற் பொருளை, மூலக கணபதியை போற்றி போற்றி. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வேயிருதோழிபங்கன் விடமுண்டகண்டன் மிக நல்ல வீணதடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்துளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே பஞ்சபூதங்களையும் நவக்கரங்களையும் தொழுது என் தாய் தந்தையரை வணங்கி என் இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வணங்கி எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்த கலையை கற்றுக் கொடுத்த தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயாவின் நிறுவனர் என் குருநாதர் MKR சார் அவர்களுக்கு நன்றி கூறி வாழ்த்தி, இங்கே அமர்ந்திருக்கும் ஜோதிட ஆசான்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்வை ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலமாக உலகெங்கும் ஒளிபரப்பு கொண்டிருக்கும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் உரிமையாளர் முத்துப்பாண்டி சார் அவர்களுக்கு நன்றி கூறி இந்த உரையை தொடங்குகிறேன். என் குருநாதர் எனக்கு கொடுத்த தலைப்பு குரு பயிற்சி பலன். குரு பயிற்சி பலன் அப்படின்னா பாரம்பரிய முறையில் தான் பார்த்துருப்போம். நீங்கள் நாடி முறையில் குரு பயிற்சி அப்படின்னா ஒரு துல்லியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நாடி முறை குரு பயிற்சி பலன்னா என்ன பார்க்கலாம். அப்போ பாரம்பரியம் அப்படிங்கிற போது மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் 2026 ஜூன் 2ஆம் தேதி உச்சம் பெற்று கடகராசியில் பயிற்சியாகிறார். அப்போ கடகராசியில் பயிற்சியாகி அவருடைய சிறப்பு பார்வையான 5, 7, 9 பார்வையாக விருச்சக ராசியை 5ஆம் பார்வையாகவும், மகர ராசியை 7ஆம் பார்வையாகவும், மீன ராசியை 9ஆம் பார்வையாகவும் பார்க்கிறார். அப்போ மூன்று ராசிகள் சிறப்படையுதுன்னு சொல்லலாம். மீதமுள்ள ராசிகள் சிறப்படையாது அப்படின்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு பயிற்சி ஆகிறார். அப்போ 12 ராசிகளில் இந்த 3 ராசிகள் மிகவும் சிறப்படையுது. மீதமுள்ள ராசிகள் ஒரு 50% சிறப்படையுதுன்னு சொல்லலாம். எப்பவுமே குரு நம்மளுடைய தேவ குருவாக இருக்கிறதுனால அவர் எப்பவுமே நல்லா தான் செய்வார். ஆனால் இப்போ நாடி முறையில் அப்படின்னு எடுத்தோம்னா ஒரு கிரகங்கள் ஒரு கிரகத்தை நாடி செல்கிறது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நாடி முறையில் நம்ம ராசி லக்கணமாக சந்திரன் இருக்கிறத எடுப்போம் பாரம்பரியத்தில். நாடி முறையில் பார்த்தீங்கன்னா குருவை ஆண் லக்கணமாகவும் எடுப்போம், சுக்கிரனை பெண் லக்கணமாக எடுப்போம். அப்போ குருவும் சுக்கிரனையும் வச்சு தான் நம்ம இது பண்ணுவோம். அப்போ குரு பெயர்ச்சி அப்படிங்கிற போது இந்த வருடம் 2026 எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த இணைவில் இருக்குது, ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை நாடி செல்வதை நாடின்னு சொல்லுவோம். அதில் 5, 7, 9 பார்வை இருக்குது அப்படின்னா இதில் 1, 5, 9 ஒவ்வொரு 1, 5, 9 தான் இருக்கும் இடத்தை நாடி சென்று பலன் சொல்லுவோம். அப்போ குருபெயர்ச்சி நாடி முறையில் குருபெயர்ச்சின்னு சொல்லும்போது இப்போ 1, 5, 9 ஒரு கிரகம் தன்னை டிகிரி வயசாக நாடி சென்று எப்படி பலன் சொல்லுதுன்னு பார்ப்போம். குரு பகவான்
குரு சூரியன் இணைவு பெறும்போது, குரு வந்து சூரியன் இணைவு பெறும்போது அது சிவ ஆதித்ய யோகமாக செயல்படுது. சிவ ஆதித்ய யோகமாக செயல்பட்டு அந்த குரு சூரியன் இணைவு பெற்றாலே வந்து அவங்க சிறப்பான ஒரு அம்சத்தில் தலைமை பண்புள்ள அமைப்பாக இருப்பாங்க. அரசு சம்பந்தமான எதிலையாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த தடவை ஒரு சிறப்பான ஒரு புகழ் கிடைக்கும். பெயர் புகழ் மரியாதை கிடைக்கும். தந்தையின் வழியில் நன்மை உண்டாகும். தந்தையின் முன்னேற்றத்திலும் ஒரு சிறப்பான இதாக இருப்பாங்க. இவங்களோட இந்த ஒன்று அப்பாவுக்கோ ஒரு மகனுக்கோ ஒருத்தருக்காவது அரசு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுன்னு சொல்லுவாங்க. குரு வந்து சூரியன் இணைவு ஏற்படும் பொழுது இந்த மாதிரி இருக்குது. தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வது, வியாழக்கிழமை தட்சணாமூர்த்தியை வணங்குவது, பிரம்மா வந்து குருவுக்கே குருவாக இருக்கிறதுனால பிரம்மாவுக்கும் கொண்டக்கடலை மாலை போட்டு வணங்கலாம். குரு தட்சணாமூர்த்திக்கும் கொண்டக்கடலை மாலை போட்டு வணங்கலாம். நவக்கிரகத்தில் இருக்கிற குரு பகவானையும் கொண்டக்கடலை மாலை போட்டு வணங்கலாம். இல்லை கொண்டக்கடலை மாலையாக போடலாம். இல்லை நம்ம தானமாக செய்வது சிறப்பாக இருக்குது. அடுத்தது வந்து குருச்சந்திரன் இணைவு. குருச்சந்திரன் இணைவு அப்படின்னு சொன்னாலே அது குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குருச்சந்திர யோகம் அப்படின்னு சொல்கிறப்பவே சூரியன் குரு இணைவு வந்து அப்பாவுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குதோ அதே மாதிரி குருவும் சந்திரனும் இணையும் போது அம்மா சார்ந்து எல்லாமே நம்மளுக்கு ஒரு நிறைவாக கிடைக்கிறது. அம்மா ஒரு அரசாங்கம் அந்த மாதிரி ஒரு சிறப்பான வேலையில் இருக்கிறது, இல்லை நம்ம மகளுக்கு அந்த மாதிரி உறவுகள் பாண்டிங் நல்லா இருக்கிறது, இந்த மாதிரி இருக்கும். இந்த குருச்சந்திர யோகம் அப்படிங்கிறது வங்கியில் வேலை செய்வது, வங்கி வேலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். இல்லை வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லை ஆசிரியர் பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு. மன அமைதியும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும். பணவரவு மெதுவாக உயர்ந்து கொண்டே போகும். தாய் வழியோட ஆதரவு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு பால் மஞ்சள் இரண்டையும் தானம் செய்வது நல்லது. தாயார்கிட்ட அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கினாங்கன்னா இவங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி நாளில் வந்து சந்திரனை வழிபடுறது சிறப்பாக இருக்கும். அடுத்தது குரு பகவான் செவ்வாய் இணைவு. குரு செவ்வாய் இணைவு அப்படின்னாலே சகோதரன் சிறப்படைவாங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ குரு செவ்வாய் இணைவு அப்படின்னு பார்த்தா சகோதரன் வந்து இந்த வருடத்தில் ஒரு சிறப்பான பொசிஷனில் இருப்பாங்கன்னு சொல்லலாம். நிலம் வாங்குவது, வீடு கட்டுவது தொடர்பான அமைப்பு முயற்சிகள் முன்னேற்றம் இருந்து கொண்டே இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே ஒரு லாபகரமான ஆண்டாக இருக்கும். இது நிலம் வாங்கும் யோகமும் இருக்கு. அவங்களுக்கு தைரியம் துணிச்சல் அதிகரிக்கும். சகோதரர்களோட உதவி கிடைச்சி கொண்டும் இருக்கும். போட்டித் தேர்வுகளை வெற்றி பெறுவாங்க. காவல்துறை இராணுவம் போன்ற பதவிகள் இருப்பதற்கு உயர் பதவி கிடைக்கும். அது சார்ந்து இவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அது ஒரு சால்வாகிறதுக்கு, பொருளாதார நிலை உயரும், கடன் பிரச்சனை சால்வாகிறதுக்கு ஒரு அதிக வாய்ப்பாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்து துவரம்பருப்பு தானம் செய்தால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அடுத்தது குரு புதன் இணைவு அப்படின்னு சொல்கிறோம். குரு புதன் இணைவு அப்படின்னாலே ஒரு சிறப்பான அமைப்பு. குரு புதன் இணைந்தாலே அவங்க கல்வி அளவில் ஒரு கல்வியாளராக இருப்பாங்க. ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறது, அந்த மாதிரி ஒரு சிறப்பான அமைப்பு ஏற்படுறது. அடிப்படை கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல ஒரு கல்வி அமைப்பு கிடைக்கிறது. மக்கள் மத்தியில் மதிப்பு உண்டாகிறது. உயர்கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுறது. சோதிடம் கற்கும் ஆசை ஏற்படும். குரு புதன் இணைவு ஏற்பட்டதுன்னா நம்ம இந்த வருஷத்தில் வந்து குரு வந்து உச்சம் பெற்ற குருவாக வந்து புதனை பார்க்கறதுனால குரு புதன் இணைவு ஏற்படும். இணைவினால் ஒரு ஜோதிடம் கற்கும் ஆர்வம் உண்டு. ஜோதிட துறையில் இருப்பவர்களுக்கு பல மடங்கு முன்னேற்றம் ஏற்படும் சொல்லுவாங்க. ஆசிரியர் பணி செய்வர்களுக்கு ஒரு சிறப்பான அமைப்பு உண்டாகும். தகவல் தொடர்பு சார்ந்த பணிகளில் வேலை கிடைக்கும். இல்லை அந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு. பணவரவு அதிகரிப்பதற்கு ஒரு புதிய வழி நம்மளுக்கு கிடைக்கும். தொழில் மூலியமாகவோ ஒரு கல்வி அறிவு மூலியமாகவோ ஒரு பணவரவு அதிகரிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நல்ல நண்பர்கள் உண்டாக வாய்ப்பு உண்டு. வழிபாடு பார்த்தோம்னா பச்சை பயிறு தானம் செய்வது சிறப்பு. மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் தானம் செய்யலாம். பெருமாள் வழிபாடு சிறப்பாக இருக்கும். குரு சுக்கிரன் இணைவு.
குரு சுக்கிரன் இணைவு பார்த்தாலே வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். குரு சுக்கிரன் வந்து கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம். அது சிறப்பாக இருக்குது. அவங்களுக்கு குரு சுக்கிரன் இணைவு இருக்கிறவங்க எப்போதுமே பணத்துக்கு குறைவில்லாது இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு 30 வயசு மனைவி வந்த முற்போடு, ஆண்களாக இருந்தால் மனைவி வந்த முற்போடு அவங்களுக்கு அந்த யோகம் தானாகவே வந்துடும். ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும். பணவரவு சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஆண்டாக இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. திருமண முயற்சியில் ஈடுபட்டவர்களுக்கு திருமணம் கைகூடும். பெண்களுக்கு தொழிலில் வளர்ச்சி அடைவாங்க. வியாபாரம் செய்கிற பெண்களுக்கு வந்து வளர்ச்சிகள் அதிகமாக இருக்கும். லக்ஸரியான ஆடைகள் சேர்றதும் ஆடை ஆபரணங்கள் சேர்வது சிறப்பாக இருக்கும். இது மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம். அதனால் வெள்ளிக்கிழமை அன்று சுக்கிர ஓரையில் மகாலட்சுமி வழிபாடு செய்து தீபமேற்றி மகாலட்சுமி வழிபாடு செய்வது சிறப்பாக இருக்கும். சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் வெற்றிலை தானமாக கொடுப்பது சிறப்பாக இருக்கும். இது குரு சனி இணைவுன்னு சொல்லுவோம். அது பிரம்மகஸ்தி தோஷம்னு எடுத்துக்கலாம். இருந்தாலும் நம்ம குரு பயிற்சியினால் உச்சமற்ற குருவினால் நம்மளுக்கு என்ன பலன்னு பார்த்தோம்னா நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும். தொழில் அமைவது, அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுவது உண்டாகும். கடன் சுமை இல்லாமல் குறையும். ஒரு கடன் இருக்குதுன்னா அந்த கடனை கட்டுறோம்னா இந்த குரு சனி இணைவு இருக்கும்போது கட்டுறோம்னா அந்த மறுபடியும் திருப்பி அந்த கடன் நம்மளுக்கு ஏற்படாது. அதனால் கடன் இல்லாத சுமை இல்லாத குறையும். பெரியவர்களின் ஆசி கிடைக்கும். குருமார்கள்ட்ட அடிக்கடி ஆசி வாங்கிக்கலாம். இல்லை அவங்களோட ஆசி நம்மளுக்கு நிறைய கிடைக்கும். பொறுப்புகள் வந்து அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக நோயில் சிரமப்பட்டு இருக்கிறவர்களுக்கு உடல் நலம் தேரும். இதுக்கு வந்து காகத்திற்கு உணவளிப்பது, தினமுமே வந்து காகத்திற்கு உணவளிப்பது நல்லது. முதியவர்களுக்கு உதவி செய்வது, முதியவர்கள் குருமார்கள்கிட்ட அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கி கொள்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்தது குரு ராகு இணைவுன்னு சொல்லுவோம். எப்பவுமே குரு ராகு இணைவு பார்த்திங்கன்னா நம்ம குரு ராகு இணைஞ்சிருந்தால் அது என்ன சொல்லுவோம்னா ஆண் குழந்தைகளுக்கு இருந்ததுன்னா அது தத்து கொடுக்குற ஜாதகம்னு சொல்லுவோம். இருந்தாலும் அதில் நன்மைகள் பல நிறைய இருக்குது. அந்த திடீர் தொழில் வளர்ச்சி இந்த வருஷம் வந்து குரு ராகு இணைவுனால, குரு பயிற்சியினால் திடீர் தொழில் வளர்ச்சி உண்டாகும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. வெளிநாட்டு தொடர்பான தொழில் செய்வர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பான அமைப்பு கிடைக்கும். புதிய தொழில்நுட்பம் ஏற்படும். தொழில்நுட்பத்தில் புதிய தொழில்நுட்பம் ஏற்படும். மீடியா துறை இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான ஆண்டாக இது கருதப்படுது. நீண்ட நாட்களாக நிறைவேறாத பேராசைகள் நிறைவேறும் சொல்லுவாங்க. ஆசைகள் வேறு, ராகு சம்மந்தப்பட்டனால அது பேராசையாக இருக்குது. மறைமுகமான வருமானம் உண்டாகும். செல்வாக்கு மிக்கவர்களின் அறிமுகம் கிடைக்கும். இவருக்கு வந்து கால பைரவரை வழிபடுவது, துர்க்கை அம்மனை ராகு காலத்தில் வழிபாடு செய்வது, கருப்பு உளுந்து தானம் செய்வது சிறந்ததாக இருக்கும். குரு கேது இணைவு அப்படின்னு சொன்னோம்னா, குரு கேதுனாலே நம்ம வந்து ஆன்மீகத்தை எடுத்துக்குவோம். அப்போ நம்ம இப்போ கோச்சாரத்தில் வந்து குரு கேது இணைவாக இருக்கும்போது ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். குரு அருளும் தெய்வீக அனுகூலங்களும் உண்டாகும். வெளிநாட்டு தொடர்பு உண்டாகும். அதாவது தூர தேசமாக நம்ம ஆன்மீக பயணம் சொல்கிறதுக்கு இது சாதகமான ஆண்டாக இருக்குது. ஆராய்ச்சியில் ஈடுபடுவதற்கு, ஆராய்ச்சி செய்வதற்கு சிறப்பான ஆண்டு. ஜோதிடத்தில் சிறந்து வர்றதுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். யோகா தியானம் போன்ற இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான ஆண்டாக இது திகழ்கிறது. நீதித்துறையில் இருப்பவர்களுக்கு அவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது, அதில் நீதித்துறையில் ஒரு வேலை கிடைக்கிறது, அந்த மாதிரி அமைப்பு உண்டாகும். மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குவாங்க. இந்த மாதிரி அதிக வாய்ப்பு ஏற்படும். விநாயகர் வழிபாடு செய்வது, குருவுக்கு சேவை செய்வது, அன்னதானம் செய்வது சிறப்பாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கிரகங்களும் இணைவு பெற்று நம்ம பாரம்பரியத்தில் பார்த்தோம்னா ராசியை வச்சு ஆனால் இப்போ நாடி முறைப்படி எப்படி சொல்கிறோன்னா நாடி செல்வதனால என்னென்ன பலன் அப்படின்னு பார்த்துருப்போம். இதுவே நல்லது. ஏன்னா இதிலெல்லாம் கெடுதல் வராதா அப்படின்னு யோசிச்சோம்னா இதில் கெடுதலாக நம்ம எதுவுமே சொல்லலை. எம்ஏ பாசிட்டிவாக திங்க் பண்ணும்போது எல்லா நிகழ்வும் பாசிட்டிவாக இருக்கும். ஒரு கெட்டது நடக்கிறது வந்து அதிகமாக ஒரு 100 தடவை நம்ம என்றோன்னா அது செயல்பாட்டுக்கு வந்துடும். அதனால் எல்லாமே நல்லதாகவே செயல்படட்டும்னு சொல்லிட்டு, குரு பகவானுக்கு வந்து வழிபாடுனா நம்ம ஒரு பாடல் பாடுறோன்னா ஒரு தினசரி இந்த ஸ்லோகத்தை சொல்லும் பொழுது
நம்ம வாழ்க்கையில் இந்த வருஷம் இல்லை எப்போதுமே சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த பாடலை அந்த ஸ்லோகத்தை வந்து ஒரு நாளைக்கு 3 முறையாவது சொல்லணும். ஒன்று முடிஞ்சால் காலையில் 6 to 7 சொல்லலாம். இல்லைன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறது சிறப்பாக இருக்கும். அந்த பாடல் வந்து குருவே சரணம் குருவே போற்றி, குருவே சரணம் குருவே போற்றி, குருவே சரணம் குருவே போற்றி, பொன்னோடு பொருளை தந்து போற்றிடும் வாழ்வை தந்து வரும் காலம் செல்வம் அனைத்தும் வரும் காலம் ஆக்கி வைத்து பெருமைகள் வழங்க வேண்டும், பேரருள் புரிய வேண்டும், அருள்மிகு குருவே உன்னை அடிபணிந்து வணங்குகின்றேன் என்ற ஸ்லோகத்தை 3 முறை. ஏன் 3 முறை சொல்கிறேன்னா, நம்ம குருவுக்கு வந்து 3ஆம் நம்பர் அதிகமாக பிடிக்கும். அதனால் அவரோட நம்பர் அதுதான். அதனால் அந்த பாடலை 3 முறை சொல்லி வழிபடும் பொழுது நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியாக முன்னேறிக்கிட்டே இருப்போம் என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த என் குருநாதருக்கு நன்றி கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். குரு பெயர்ச்சி. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ யாரெல்லாம் குரு கடகத்துக்கு போயிட்டுருக்காரு, ஆல்ரெடி கடகத்தில் இருக்கார். அப்போ உங்கள் சுயஜாதகத்தில் அந்த கடகத்திலேயோ விருச்சகத்திலேயோ மீனத்திலேயோ குரு சுக்கிரன் இருக்கிறவங்க, செவ்வாய் இருக்கிறவங்க, ஏன்னா இதெல்லாம் ஆட்சி உச்ச வீடு இல்லையா குருவுக்கு சுக்கிரனுக்கெல்லாம். ஸோ கடகத்தில் குரு இருக்கிறவங்க, கடகத்தில் சந்திரன் இருக்கிறவங்க, அதே மாதிரி விருச்சகத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க, விருச்சகத்தில் குரு இருக்கிறவங்க, மீனத்தில் குரு இருக்கிறவங்க, சுக்கிரன் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிக்குரிய ஆண்டாக, பொருளாதாரத்தில் சிறங்கக்கூடிய ஆண்டாக, வீடு வண்டி வாகனம் சொத்து இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்பதை தான் அவங்க வந்து அழகாக தெளிவாக ஒவ்வொரு பாட்டாக பிரித்து எந்தெந்த கிரக இணைவுகள் இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும்ன்ற விஷயங்களை உங்களுக்கு அற்புதமாக வழங்கியிருக்காங்க. ஸோ ஜாதகம் பார்க்கணும் நான் இருக்கிறவங்க அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கொள்ளலாம். நம்பர் சொல்லிட்டீங்களா? நம்பர் சொல்லிடுங்க. என் பெயர் வாசுகி வேலவன். என்னோட நம்பர் 97 90 35 103 9790 555 103. வாழ்க வளமுடன். சிறப்புமா வாசுகி அம்மா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போட்டு சிறப்பு கௌரவம் செலுத்துகிறோம். அனைவரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன்.